மதன் ஸ்டோரி உங்களை வரவேற்கின்றன. இன்றைய கதை ஒழுக்கத்தின் மாற்றும் சக்தி. தொழில் முனைவோர் வெற்றிக்கான மணியின் பயணம். ஒரு காலத்தில் கனவுகள் நிறைந்த உலகில் மணி என்ற இளைஞன் வாழ்ந்தான். ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வேண்டும் என்ற அபிலாஷைகளால் தூண்டப்பட்ட மணி புத்திசாலித்தனமான மனதையும் புதுமையான யோசனைகளின் புதையலையும் கொண்டிருந்தார். இருப்பினும் அவர் ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொண்டார்: ஒழுக்கமின்மை. மணி தன்னை அடிக்கடி தள்ளி போடுதல் மற்றும் எளிதான கவனச்சிதறலுக்கு அடிபணிவதைக் கண்டார். இதன் விளைவாக அவரது வளர்ந்து வரும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் மற்றும் பின்னடைவுகள் இழக்கப்பட்டன. ஒரு நாள் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோலிங் செய்யும் போது ஒரு வளமான தொழிலதிபர் தனது வெற்றிக்கு அசைக்க முடியாத ஒழுக்கம் காரணம் என்று அவர் கதையில் தடுமாறினார். கௌதம் புத்தரின் போதனைகளில் இருந்து உத்வேகம் தேடும் ஆர்வத்தில் மணி ஒழுக்கத்தின் உலகில் ஆழ்ந்தார். கௌதம் புத்தரின் வார்த்தைகள் மணியுடன் எதிரொலித்தது. நல்ல ஆரோக்கியத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அனைவருக்கும் அமைதியையும் கொண்டு வர ஒருவர் முதலில் தனது சொந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஆழமான போதனைகளால் உந்துதல் பெற்ற மணி மாற்றும் பயணத்தை தொடங்கினார். அதிகாலை வேளைகள், தியானம் மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை அவர் வழக்கமாக தொடங்கினார். வேலைக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் கவனச்சிதறல்களை தவிர்ப்பதற்கும் தனது நாட்களை உன்னிப்பாக திட்டமிட்டார். முதலில் சவாலாக இருந்த போதிலும் ஒழுக்கத்தின் பலன்களை மனதில் வைத்து மணி தொடர்ந்தார். சிறந்த ஆரோக்கியம், அதிகரித்த உற்பத்தித்திறன் மற்றும் உயர்ந்த நோக்கத்தின் உணர்வு. அவரது முயற்சிகளை ஆதரித்து ஊக்குவித்த ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் தன்னைச் சுற்றியிருந்த மணி நேர்மறையான மாற்றங்களைக் கண்டார். அவரது உற்பத்தித்திறன் உயர்ந்தது மற்றும் அமைதியின் ஒளி அவரைச் சூழ்ந்தது. ஒருமுறை அவரது நாட்களை மேகமூட்டமாக மாற்றியமைத்தது. மணியின் உறவுகள் நேர்மறையான உருமாற்றத்திற்கு உட்பட்டன. அவரது புதிய ஒழுக்கம் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து மரியாதைக்குரியது. தகவல் தொடர்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவரை ஒரு முன்மாதிரியாக மாற்றியது. அவரைச் சுற்றியுள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை தழுவுவதற்கு தூண்டியது. மாதங்கள் கடந்துவிட்டன. மணி தனது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலனை அறுவடை செய்தார். அவர் ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்கினார். சமூகத்தில் அவருக்கு மரியாதை பெற்றார். தனது வாழ்க்கையில் ஏற்படுத்திய அற்புதமான மாற்றத்திற்கான ஒழுங்குமுறைக்கு நன்றியுள்ள மணி புத்தரிடமிருந்து ஒழுக்கம் என்பது வழக்கத்திற்கு அப்பாற்பட்டது என்று கற்றுக்கொண்டார். இது ஒருவரின் மனதை கட்டுப்படுத்துவது, சுய விழிப்புணர்வை வளர்ப்பது மற்றும் உறுதியான நோக்கத்தை வளர்ப்பது. ஆனாலும் மணியின் ஒழுக்கமான பாதை சவால்கள் இல்லாமல் இல்லை. விரக்தியின் தருணங்களில் அவர் புத்தரின் ஞானத்தில் ஒட்டிக்கொண்டார். ஒழுக்கமுள்ள மனம் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது, ஒழுக்கமற்ற மனம் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. பின்னடைவுகள் மூலம் ஒழுக்கம் என்பது ஒரு முடிவிற்கு ஒரு வழிமுறை அல்ல, ஆனால் வாழ்க்கையின் ஒரு வழுதனுடனும் மற்றவர்களுடனும் இணக்கமாக வாழும்போது இலக்குகளில் கவனம் செலுத்துவதை அவர் உணர்ந்தார். முக்கியமாக ஒழுக்கத்திற்குள் சுய இரக்கத்தின் முக்கியத்துவத்தை மணி கண்டுபிடித்தார். பின்னடைவுகளின் போது தன்னை அன்புடன் நடத்துவது அவரது பயணத்தின் ஒரு அங்கமாக மாறியது. காலப்போக்கில் ஒழுக்கம் ஒரு முயற்சியான வழக்கத்திலிருந்து ஒரு வேரூன்றிய பழக்கமாக மாறியது. மேனியின் சாதனைகளுக்காக பெருமிதம் கொண்டது. அவரது பயணத்தை பிரதிபலிக்கும் போது ஒழுக்கத்தின் அதிசயம் வெற்றியை அடைவதில் அல்லது இலக்குகளை அடைவதில் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை மணி உணர்ந்தார். இது ஒரு ஆழ்ந்த சுய கண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. அவரது ஒழுக்கமான வாழ்க்கை அவரைச் சுற்றியுள்ளவர்களை நேர்மறையாக பாதித்தது. அவரது சமூகத்தில் ஒரு சிற்றலை விளைவை உருவாக்கியது. மணியின் கதை ஒழுக்கம் என்பது தனிமனித வளர்ச்சிக்கும் பெரிய நன்மைக்கு பங்களிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்பதை நமக்கு கற்பிக்கிறது. புத்தரின் போதனைகளை பின்பற்றுவதன் மூலமும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமும் நம்மைச் சுற்றியுள்ள உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நோக்கம், பொருள் மற்றும் மகிழ்ச்சியின் அதிசயத்தை திறக்கலாம். இலக்குகள் மற்றும் சாதனைகளுக்கு இடையேயான பாலமாக ஒழுக்கம் செயல்படுகிறது. வெற்றியின் அடித்தளம் மற்றும் நமது உண்மையான திறனை திறப்பதற்கான திறவுகோல். சாராம்சத்தில் மணியின் பயணம் ஒழுக்கம் என்பது வெறும் பழக்கம் அல்ல என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இது ஒரு உருமாறும் வாழ்க்கை முறை, சுய முன்னேற்றத்திற்கான பயணம், மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பது. பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.